கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We lovingly greet each and every one of you in the priceless and matchless name of our Lord and Savior Jesus Christ. அற்புதமான இந்த தபசு நாட்களிலே எண்ணாகம புஸ்தகத்தின் தியானங்களின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are extremely delighted to meet you during this Lenten season through this devotion on the book of Numbers. இதுவரை நீங்கள் கேட்ட ஆவிக்குரிய தியானங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். And we believe that the devotions which you have heard till today would be of great use in your personal spiritual life. எண்ணாகம புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you reading the book of Numbers? இதுவரை படிக்காமல் இருந்தால் இனிமேல் ஆவது தொடர்ந்து எண்ணாகம புத்தகத்தை படிக்க ஆரம்பியுங்கள். If you haven't read it till today, at least now please start to read it. இன்றைக்கு நாம் எண்ணாகம புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரத்தையும் தியானிக்க இருக்கிறோம். Today we are about to meditate Numbers chapter 13 and 14. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். Numbers chapter 13. கர்த்தர் மோசேயிடத்திலே ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். And the Lord told Moses to do a certain thing. அது என்னவென்று 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Let us hear what it is in Numbers chapter 13 verses 1 and 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். And the Lord spake unto Moses, saying, Send thou men, that they may search the land of Canaan, which I give unto the children of Israel. Of every tribe of their fathers shall ye send a man, every one a ruler among them. இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக, உளவு பார்ப்பதற்காக கோத்திரங்களுக்கு ஒருவரை தெரிந்தெடுத்து 12 நபர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord told Moses to select 12 men of each tribe to spy the land of Israel. அதாவது யாரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? And whom does the Lord tell him to send? ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். Of the tribe of each and every father, he shall send a man, everyone a ruler among them. அதாவது ஆங்கிலத்திலே ரூலர், அதாவது ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. In English it is said as ruler. அப்படின்னா அவரை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோத்திரத்துக்கு அவர் தான் தலைவர். That means he is the leader of that tribe. அந்த கோத்திரத்திற்கு லீடர். And he is the leader of that tribe. அப்படியா அந்த ஆளை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். And God told him to select that person. மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? And what does verse 3 say? மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். And Moses by the commandment of the Lord sent them from the wilderness of Paran. All those men were heads of the children of Israel. கர்த்தருடைய வார்த்தை என்ன? What is the word of the Lord? அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். I will give you that land. அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புறஜாதி மக்களை நான் அங்கிருந்து விரட்டி உங்களை நான் அந்த தேசத்துல குடியமர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord says, I will chase away the Gentiles who are living in this land, and I will make you inherit that land. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4வது வசனத்திலிருந்து யாரை அனுப்பினார்கள் என்கிற பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And from verse 4 the name list of all who were sent are given. இதிலே குறிப்பிடப்படும்படியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதா கோத்திரத்திலே காலேப். And you can select Caleb of the tribe of Judah. 8வது வசனத்திலே எப்ராயிம் கோத்திரத்திலே யோசுவா. And in verse 8 Joshua of the tribe of Ephraim. இப்பொழுது இந்த வேவுகாரர்களுக்கு, உளவுக்காரர்களுக்கு மோசே சில விஷயங்களை சொல்லி அனுப்புகிறார். Now Moses says certain things to these men who are the spies before he sends them. எப்படி போக வேண்டும்? How they are to go? நீங்கள் அங்கே போனால் எதை பார்க்க வேண்டும்? And when you go there, what you should see? அடுத்தது நீங்கள் எதை கொண்டு வர வேண்டும்? And then what you should bring? 17,
18, 19, 20 வசனங்களிலே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And these things are said in verses 17, 18, 19 and 20. முதலாவது 17வது வசனத்தை வாசிக்கலாம். Firstly, let us read verse 17. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. And Moses sent them up to spy out the land of Canaan, and said unto them, Get you up this way southward, and go up into the mountain. நீங்கள் தெற்கே போய் மலையில் ஏறி அந்த வழியாய் போங்கள் என்று சொல்லி வழியை சொல்லி அனுப்புகிறார். And he shows them the way and tells them to go southward, and then you climb up the mountain and go through that road. அடுத்தது 18வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? Next, what does he say in verse 18? தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். And see the land, what it is, and the people that dwelleth therein, whether they be strong or weak, few or many. ஜனங்களை பற்றி பார்த்து வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். And he tells them to look at how the people are. பலவான்களா அல்லது பலவீனர்களா, கொஞ்சம் பேரா அதிகம் பேரான்னு பாருங்க. And see whether they are strong or weak or few or many. அடுத்தது 19வது வசனம். Next, verse 19. அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும். And what the land is that they dwell in, whether it be good or bad, and what cities they be that they dwell in, whether in tents or in strongholds. அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Next, what you should do. அந்த பட்டணங்கள் எப்படிப்பட்டது? And what kind of cities do they live in? ஜனங்களுடைய வீடுகள் கூடாரமா அல்லது பெரிய கோட்டையா? Do the people live in tents or do they live in big castles? அதை நீங்கள் பார்க்க வேண்டும். You have to see it. அடுத்தது 20வது வசனம். Next, verse 20. நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. And what the land is, whether it be fat or lean, whether there be wood therein or not, and be ye of good courage, and bring of the fruit of the land. Now the time was the time of the first ripe grapes. அடுத்தபடியாக மோசே சொல்லுகிறார், நிலத்தை பாருங்கள். Next, Moses tells them to look at the land. வளமான நிலமா வளமில்லாத நிலமா? Whether the land is fat or lean. அடுத்தது அந்த நிலத்திலே மரங்கள் இருக்கிறதா? Next, whether the trees are there in that land. இப்போ அந்த தேசத்தினுடைய பழங்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள். And bring some fruits of that land. அதிலே இவர்கள் கொண்டு வர வேண்டிய பழம் இவர்கள் போகும் பொழுது இருந்த சீசன் திராட்சைப்பழம். And the season when they went and the fruit they are to bring is the grape season. அந்த பழத்தை கொண்டு வாருங்கள். And bring that fruit. அப்ப என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்? So what are all the instructions? முதல்ல ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? Firstly, how the people are. இரண்டாவது அவர்களுடைய வீடுகள் எப்படிப்பட்டது? Secondly, how their houses are. மூன்றாவது நிலம் எப்படிப்பட்டது? Third, about the land. அடுத்தது நிலத்தினுடைய கனியை கொண்டு வாருங்கள். Next, bring the fruit of the land. இவ்வளவுதான். These are only the conditions. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. And these are not very great instructions. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? And what is the promise of the Lord? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். I will give the land which floweth with milk and honey. இப்பொழுது இவர்கள் போய் உண்மையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா என்று சொல்லி பார்ப்பதற்கு இந்த காரியங்களை எல்லாம் மோசே அவர்களிடத்துல சொல்லி அனுப்புகிறார். Now Moses tells these children of Israel all these things to go and check so that they can be assured whether the land really flows with milk and honey. இவர்கள் அப்படியே போகிறார்கள். Now they go in like manner. போயிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய ஒரு திராட்சை கொலையை ஒரு தடியில கட்டி 2 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். Now they go to the brook of Eshcol and they cut down a branch with one cluster of grapes and the 2 of them carry it upon a staff.
அந்த தேசத்தினுடைய மாதுளம்பழங்களில் சிலவற்றையும் அத்திப்பழங்கள் சிலவற்றையும் கூட கொண்டு வருகிறார்கள். And they brought some of the pomegranates and the figs of the land. தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு 40 நாள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். And they took 40 days to go around and spy the land. 40 நாள் முடிந்து மோசேயினிடத்திலே அவர்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் பண்றாங்க. Now after 40 days they come and report unto Moses. அவர்கள் வந்து செய்திகளை சொல்லி அந்த தேசத்தினுடைய கனிகளை காண்பிக்கிறார்கள். They come and share the information and show them the fruits of the land. இப்ப இவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பாருங்கள். Now see the report that they give. 27வது வசனம். Verse 27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. And they told him and said, we came unto the land whither thou sentest us, and surely it floweth with milk and honey, and this is the fruit of it. இவர்களுடைய ரிப்போர்ட் என்ன? And what is their report? நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். We went to the land which you sent us. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். It is surely a land which floweth with milk and honey. அங்கே ஒரு கமா போடுகிறார்கள். And they put a comma there. அடுத்தது இவன் ஆரம்பிக்கிறான் பாருங்க. And just see how they begin the next sentence. ஆனாலும், nevertheless. இந்த ஆனாலும் தான் பெரிய வினையான ஒரு ஆனாலும். But this nevertheless is a very bad one. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கே உறுதிப்படுத்த முடியாமல் ஆனாலும் என்று இழுக்கிறார்கள். They were not able to give an assurance of the word of the Lord, but they say it as nevertheless. இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? And what is the word that they said? அந்த ஜனங்கள் பலவான்கள். And those people are strong. பட்டணங்கள் எல்லாம் சவுறு கட்டப்பட்டு கோட்டைகளாக காட்சியளிக்கிறது. The cities are walled and are very great. அங்கே அவர்கள் எல்லாரும் பெரிய, அந்த பட்டணங்கள் எல்லாம் பெரிய பெரிய பட்டணங்களாக இருக்கிறது. And all those cities are very big. அது மட்டுமல்ல, ஏனாக்கின் குமாரரும் அங்கே இருக்கிறார்கள். And not only that, the children of Anak live there. அவர்கள் எல்லாரும் ராட்சதர்கள். And they are all giants. அது மட்டுமல்ல, அமலேக்கியரும் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். And not only that, the Amalekites, the Hittites, the Jebusites and the Amorites dwell in the mountains. கானானியர் கடலருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். And the Canaanites dwell by the sea and by the coast of Jordan. இப்ப இவர்களுடைய ரிப்போர்ட் என்ன? Now what is their report? அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. We cannot inherit that land. காலேப் என்ன சொல்லுகிறார்? What does Caleb say? எளிதாய் சுதந்திரிக்கலாம். He says we can inherit it and overcome it and possess it very easily. ஆனால் இவர்களுடைய ரிப்போர்ட் என்ன? But what is the report of these people? சுதந்திரிக்க முடியாது. We cannot inherit it. நீங்கள் நன்றாய் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். So here you have to look at one thing very carefully. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has already given a promise. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? What does the promise of the Lord say? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். Genesis chapter 15. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். God makes a covenant with Abraham. அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர், அந்த உடன்படிக்கையின் முடிவிலே கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். And see what the Lord says at the end of that covenant. 15ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 வசனங்கள். Genesis chapter 15 from verses 18, 19, 20 and 21. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். In the same day the Lord made a covenant with Abraham, saying, Unto thy seed have I given this land, from the river of Egypt unto the great river, the river Euphrates, the Canaanites and the Kenizzites and the Cadmonites, the Hittites and the Perizzites and the Rephaims and the Amorites and the Canaanites and the Girgashites and the Jebusites.
இப்ப கர்த்தர் இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். And here God gives a promise unto Abraham. அந்த ஜாதிகளிலே ஒரு சில ஜாதிகளைத்தான் இவர்கள் இங்கே பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். And of those people, these spies have seen certain people amongst them. ஏத்தியர், எபூசியர், எமோரியர், The Hittites, the Amalekites, and the Jebusites, and the Amorites, கானானியர், and the Canaanites. இவர்களை நான் இவர்கள் இருக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார். God had already promised him that I would give the land in which they dwell. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். And he had already promised, I will go give you a land which floweth with milk and honey. லிட்டரலா மோசே இவர்களை அனுப்பினதனுடைய பொருள் என்ன? And what is the literal meaning of Moses sending them? போய் ஜனங்களை பார் என்கிறார். He tells them to go and look at the people, நிலத்தை பார் என்கிறார். look at the land, கனிகளை கொண்டு வா என்கிறார். and he told them to bring the fruit. மோசே அனுப்பினுடைய நோக்கம் என்ன? And what is the aim for Moses to send them? ஏற்கனவே கர்த்தர் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடும் தேசம் என்று சொல்லி இருக்கிறார். God had already said that the land would flow with milk and honey. நீ போய் பார்த்து விட்டு வந்து நீ சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆம் தேவனுடைய வார்த்தை உண்மைதான். And you should go and see the land and come and give the message, yes, the word of God is true. உங்களுக்கும் எனக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை. You and I do not have any other words to preach. நாம் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் மக்களுக்கு இதுதான். This is the only thing that we have to tell to the people. ஆம் தேவனுடைய வார்த்தை உண்மைதான். Yes, the word of God is true. இவர்கள் செய்த தவறு என்ன? And what is the thing that they did wrongly? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். It is a land which floweth with milk and honey. Nevertheless, அதுதாங்க பிரச்சனையே. and that is the problem there. இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? What should you have done? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அப்படியே அங்க அவர்கள் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்திருக்க வேண்டும். And once they have said that it is a land which floweth with milk and honey, they should have put a very big full stop to it. முற்றுப்புள்ளி வைக்க தவறிய இந்த வேவுக்காரர்கள் 10 பேரும் தொடர்ந்து இவர்களுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். And the 10 spies who did not put a full stop there continuously spoke their own words. உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் என்ன? What is your duty and my duty? ஆம் கர்த்தருடைய வார்த்தை உண்மைதான் என்பதோடு கூட நிறுத்திக் கொள்ள வேண்டும். We should stop just by saying, yes, the word of God is true. இவர்கள் சொன்ன அந்த தகவல் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். And see how the message that they brought was. அது கர்த்தருடைய வார்த்தை உண்மைதான். Yes, the word of God is true. ஆனால் அந்த அளவிற்கு முழுமையான உண்மை இல்லை. But it is not wholly true in such a manner. இப்படித்தான் அவர்கள் தகவல் சொல்லி இருக்கிறார்கள். And this is how they have given the message. அதனால பெரிய பிரச்சனையே வந்தது. And because of that a big problem came. இந்த எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. This Numbers chapter 13 teaches unto you and me a very big lesson. அத்தனை லட்சம் மக்களிலே வெறும் 12 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். Of those lakhs of people, only 12 were selected. இது எப்பேற்பட்ட ஒரு செலக்ஷன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And you know what a wonderful selection this is. பல லட்சம், many lakhs. அதாவது 20 லிருந்து 30 லட்சம் மக்கள். And there were 30 lakhs of people. இப்படி கூட வைத்துக் கொள்ளுங்கள். And you keep it like this. 20 லட்சம் is to 12. 20 lakhs is to 12. எவ்வளவு பெரிய வித்தியாசம். What a big difference. 20 லட்சம் எங்கே? Where is 20 lakhs? 12 பேர் எங்கே? And where are the 12 men? உன்னை எதற்காக தெரிந்தெடுத்தார்? And why did he choose you? அத்தனை லட்சம் மக்கள் மத்தியிலே among those lakhs of people. தேவனுடைய வார்த்தையை போய் பார்த்துவிட்டு ஜனங்களிடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணு. You see the word of God and then confirm it to the people. இவனை செலக்ட் பண்ணி he selected them. இவனுக்கு தலைவன்கிற ஒரு பட்டம் கொடுத்து and he gave them a title of a leader. அவனுக்கு பிரபு என்கிறதான ஒரு பட்டத்தை கொடுத்து and he also gave him a title of a prince. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி and he gave him all the instructions. அவனை அனுப்பி விடுகிறார். and he sent them. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். and today God has chosen us. சும்மா கிடந்தோம் நம்ம. we were just simply sitting. ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? and what did God do to us? எத்தனையோ லட்சம் இருக்கிற மக்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பொறுக்கி தெரிந்தெடுத்தார். and of all the so many millions that are present in the world, God has picked you and me. கோட் மாட்டி விட்டார்.
And he has put a coat on us. கை கட்டி விட்டார். And he has put a tie around our necks. ஜனங்களுக்கு முன்பாக நின்று சொல்லு என்று சொல்லி சொன்னார். And he made us stand in front of the people and told us to say. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? And what is the word that the Lord told us to say? ஆம், தேவனுடைய வார்த்தை உண்மைதான். Yes, the word of God is true. இதை மட்டும் தான் சொல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்தார். And God had given us the permission only to say this. ஆனால் நம்ம கோட்டையும் போட்டுக்கொண்டு டையையும் கட்டிக்கொண்டு ஜனங்கள் முன்பாக நின்று கொண்டு ஆனாலும் இழுத்தம் பாருங்க. And we put the coat and put the tie and stood in front of the people and we said, nevertheless. ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய வாதை வந்து விட்டது. A big plague came into the people. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தர் சொல்லுகிற விரும்புகிற வார்த்தை என்ன? And to the people who are hearing this message, what is the word of caution the Lord wants to give you? தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாதே. Do not add anything to the word of God. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் குறைக்காதே. Do not take away anything from the word of God. அதன் மூலமாக வருகிற துன்பங்களை அனுபவிப்பதற்கு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். We have to prepare ourselves to see the sufferings because of that. என்னுடைய வேலையும் உங்களுடைய வேலையும் பிரசங்கம் பண்ணுவது இல்லை. Your duty and my duty is not to preach. உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் நம்முடைய சொந்த விளக்கங்களை கொடுப்பதும் இல்லை. And your duty and my duty is not to give self explanations. நாம் சொல்ல வேண்டிய செய்தி இப்படித்தான் இருக்க வேண்டும். And this is how the message that we are to share should be. ஆம், மத்தேயு 11:28 உண்மைதான். Yes, Matthew 11:28 is true. ஆம், யோவான் 3:16 உண்மைதான். Yes, John 3:16 is true. ஆம், 1 யோவான் 1:9 உண்மைதான். Yes, 1 John 1:9 is true. ஆம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது உண்மைதான். Yes, it is true that Jesus Christ came into the world to save the sinners. இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்பது உண்மைதான். Yes, it is true that the Son of Man came to save the lost. ஏசாயா 54:10 உண்மைதான். Isaiah 54:10 is true. இப்படி சொல்லுவதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You and I are called to say like this. ஆம், Yes. தேவனுடைய வார்த்தை உண்மைதான். Yes, the word of God is true. ரொம்ப ஷார்ட். It is very short. ரொம்ப ஸ்வீட். It is very sweet. ஆனா அதே சமயத்துல ரொம்ப பவர்ஃபுல். At the same time, it is very powerful. இவ்வளவு ஷார்ட் ஆகவும் இவ்வளவு ஸ்வீட் ஆகவும் இவ்வளவு பவர்ஃபுல்லாகவும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். God has taught you and me in such a short and sweet and powerful manner to share the word. நீங்களும் நானும் அதற்கு மேல் பேசுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. God has never allowed you and me to talk more than that. ஆம், Yes, தேவனுடைய வார்த்தை உண்மைதான். the word of God is true. அதோடு கூட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. And along with that, you and I have got a work to do. அது என்னவென்று சொன்னால், And that is, நம்முடைய மேல் உதடும் கீழ் உதடும் இறுக ஒட்டிக்கொள்ள வேண்டும். our upper lip and lower lip should shut out tightly together. அதற்கு மேல் வாயே திறக்கக்கூடாது. And after that, we should not open our mouth. அதற்கு மேல் எனக்கு சொல்லுவதற்கு செய்தியே இல்லை. Because other than that, I do not have any message to share. ஆம், Yes, தேவனுடைய வார்த்தை உண்மைதான். the word of God is true. டைட்டா முடிக்கணும். We have to close our mouth very tightly. இதுதான் வல்லமை. This is power. இதுதான் சத்தியம். This is truth. இதை சொல்லுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And you and I are called to say this. ஆனால் இங்க இழுத்தான். But here he just dragged it. ஆனாலும் Nevertheless. அப்ப உன்னுடைய வார்த்தையை சேர்த்த ஆரம்பிச்சிட்ட நீங்க. So you have started to put your own words to உன்னுடைய it. சிந்தனைகள், Your own thoughts. உன்னுடைய ஆட்டிடியூட், Your attitude. உன்னுடைய கருத்துக்கள் Your own thinking. எல்லாம் உள்ள வந்துருச்சு. Everything has come in. அப்ப என்ன நடந்தது? So what happened? மிகப்பெரிய வாதையால் கர்த்தர் அங்கே ஜனங்களை வாதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள். And we see that the Lord afflicted the people with a great plague. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். And what a tragic thing this is. துர்ச்செய்தி பரப்பினார்கள். They spread the bad news. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இவங்க பார்த்தோம் ஆமா உண்மைதான் சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில வேலை முடிஞ்சிருக்கும். If they would have just confirmed the word of God and come and said, yes, it is so, then the work would have been finished. இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் புலம்ப வைத்து விட்டார்கள். And they made the assembly of the children of Israel to lament. தேவனுடைய வார்த்தையை புரட்டி பேசினபடியினால ஜனங்கள் ராவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். Because they spread the wrong truth about the word of God, the people were lamenting and they were weeping all through the night. என்னாகும் 14:1 வாசிக்க கேட்போம். Let us hear Numbers chapter 14 and verse
verse 1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். And all the congregation lifted up their voice and cried, and the people wept that night. ராம் முழுதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். They wept all through the night. இவர்களுடைய புலம்பல் என்ன? And what is their lament? எகிப்து தேசத்திலேயே நாங்க செத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. It would have been better if you would have died in the land of Egypt. அவன் என்ன சொன்னானோ அதுதான் நடந்தது. Now whatever they said only took place. இந்த வனாந்தரத்திலேயே அவர்கள் மரிக்கிறார்கள். And they all die in the wilderness. எதனால் அவர்கள் மரிக்கிறார்கள்? And why do they die? இரண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர்களே சொல்லுகிறார்கள் பாருங்க. And in the last part of verse 2, they itself say it with their mouths. இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். If it would be better if we had died in the wilderness. 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களும் பெண்களும் முதல் தலைமுறை முழுவதும் இவர்களுடைய வார்த்தையின்படியே வனாந்தரத்திலேயே சாகிறார்கள். And the first generation, 20 years and above, all the men and women die even in the wilderness itself. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். Numbers chapter 14 verses 22 and 23. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் அதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். Because all those men which have seen my glory and my miracles which I did in Egypt and in the wilderness, and have tempted me now these 10 times, and have not hearkened to my voice, surely they shall not see the land which I swear unto their fathers, neither shall any of them that provoked me see it. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? இவர்கள் நான் அவ்வளவு விஷயங்களை செய்தும் இவர்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள். Even though I have did many wonders among them, they tempted me. எனக்கு கோபம் உண்டாக்கின ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். And the Lord said, anyone who had provoked me shall not see it. இவர்கள் யாருமே அந்த இளைப்பாறுதலுக்குள் வரமாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். And the Lord has said they will not enter the rest. அவர்களுடைய பிரேதங்கள் அனைத்தும் வனாந்தரத்திலேயே செத்து விழுந்தது. And all their carcasses were in the wilderness. கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திற்குள்ளாக இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க அனுமதிக்கவே இல்லை. God did not allow them to enter the land of rest, which is the land of Canaan. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Let us hear Numbers chapter 14 from verses 40 to 43. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே இருக்க மாட்டார் என்றான். And they rose up early in the morning and gat them up into the top of the mountain, saying, Lo, we be here, and will go up unto the place which the Lord hath promised, for we have sinned. And Moses said, Wherefore now do ye transgress the commandment of the Lord, but it shall not prosper? Go not up, for the Lord is not among you, that ye be not smitten before your enemies, for the Amalekites and the Canaanites are there before you, and ye shall fall by the sword, because ye are turned away from the Lord, therefore the Lord will not be with you. அவர்களிலே ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த தேசத்தினுடைய ஆக்கிரமிப்பாளர்களுடனே சண்டை போட முயற்சிக்கிறார்கள். Of them, a big crowd, they wanted to go and fight with the people who were living in that land. கர்த்தர் அவர்களோடு இல்லை. The Lord was not with them.
ஆகையினால அவர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள், விழுந்து ஓடுகிறார்கள். So they fell greatly before them, and they ran away from the face of them. இப்படித்தான் நாமும் சில சமயம் செய்து விடுகிறோம். And this is how we also do sometimes. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். God should be with us. அப்பொழுதுதான் பிசாசினிடத்திலிருந்து நமக்கு வெற்றியும் ஜெயமும் கிடைக்கும். Then only we can have victory from the devil. இந்த ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக கானானுக்குள்ளாக செல்ல முடியாமல் அங்கேயே மரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We see that these people were not able to enter the land of rest, which is the land of Canaan, but they die even in the wilderness itself. இவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்கிறதான விஷயத்தை நாம் எபிரேய நிருபத்திலே சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். And they were not able to enter the rest, but they were shared the gospel, and we read it from Hebrews. எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். Please turn your attention to the epistle of Hebrews chapter 4. நாம் ஏற்கனவே பார்த்தோம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் எண்ணாகம புஸ்தகத்தினுடைய மேற்கோள்களாக யூதர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We already know and we have seen that Hebrews chapter 3 and 4 were quoted from the book of Numbers to be taught unto the Jewish people. கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே. And what does the voice of caution of the Lord say in Hebrews chapter 4 and verse 1? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அது அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். Let us therefore fear, lest a promise being left us of entering into his rest, any of you should seem to come short of it. இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது, நாம் அதை அடையாமல் பின்வாங்கி போனவர்களாக காணப்படாமல் இருப்பதற்காக பயத்தோடு இருக்க கடவோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. Here it is said, let us therefore fear, lest a promise being left us of entering into the rest, any of you should seem to come short of it. எண்ணாகமத்துல இந்த மக்கள் காணப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And here it is said that the gospel was preached unto the people who were in Numbers. 2ஆம் வசனம் வாசியுங்கள். Let us read verse 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. என்ன சொல்லப்பட்டது? And what is said here? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. The gospel was preached unto them. எது சுவிசேஷம்? What is the gospel? உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பது சுவிசேஷம். And you will get rest is the gospel. கானான் தேசம் என்கிற இளைப்பாறுதலுக்குள் நீ போவாய் என்கிறதான சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. And the gospel that they will enter into the land of Canaan, which is the land of rest, is the gospel. இங்கே வேறு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. And here another thing is also specified. நமக்கும் அறிவிக்கப்பட்டது. And it is also preached unto us. ஆனால் but கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. But those who heard did not hear it with faith, so it was not profit unto them. இதுதான் ரொம்ப முக்கியம். And this is very important. கர்த்தருடைய வார்த்தையை எந்த கேள்வியும் கேட்காமல் நம்ப வேண்டும். And we should believe the word of God without asking any questions. அதைத்தான் சொல்லுகிறார், ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆக வேண்டும். That is why he says a man should become like a child. சிறு பிள்ளை A child நம்பும், உடனே நம்பும். it will believe immediately. ஒரு சின்ன குழந்தையை ஒரு உயரமான டேபிள்ல தூக்கி நிறுத்திட்டு குதி உன்னை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னா அடுத்த செகண்ட் எந்த கேள்வியும் கேட்காம குதிச்சிரும். If you take a little child and make it stand on top of a high table and tell it to jump, it will immediately jump without asking any questions. அதே கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்ச பையனை நீங்க மேல தூக்கி நிக்க வச்சுட்டு குதிடா நான் உன்னை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவான் அவன்?
But if you take a boy who is a little bit of a higher age and you make him stand on the table and tell him to jump, what question he would ask? நீங்க பிடிக்காம விட்டீங்கன்னா What will happen if you do not catch me? உங்களால பிடிக்க முடியுமா? Can you catch me? கீழே விழுந்துட்டேன்னா If I fall down, அடிபடுமா? will I get hurt? எத்தனை கேள்விகள், How many questions? அந்த நம்பிக்கையே இருக்காது. They don't have that belief. அநேக விசுவாச பிள்ளைகள் தங்களை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு விசுவாசமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And many people who call themselves believers, they do not have faith or belief in them. நற்செய்தி அவர்கள் நம்பவில்லை. They did not believe the good news. அதனால் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார்கள். That is why they were not able to enter the land of Canaan, that is the land of rest, and they were prohibited from entering it. எபிரேய நிருபம் இன்னும் சில விஷயங்களை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And the epistle of Hebrew tells us more things very clearly. 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். See what he says in Hebrews chapter 4 and verse 9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. There remaineth therefore a rest to the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. And therefore a rest to the people of God is about to come. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன நற்செய்தி என்ன? And what is the gospel our Lord Jesus Christ spoke out of his mouth? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest. என்னை பின்பற்றுங்கள், Follow me என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், and take my yoke upon you, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், and learn of me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then your soul shall find rest. இந்த நற்செய்தியை நம்புறோமா? And do we believe this good news? இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? Do we accept this good news? இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டிருந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த நற்செய்தியை நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். If we would have really accepted this gospel, this good news, then he is surely bring it to pass in our lives. இந்த இளைப்பாறுதல் இனி வரப்போகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிற விஷயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிறைவேற போகிறது. And this rest which is about to come is to be fulfilled through our Lord Jesus Christ. நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் நம்மை தடுத்து நிறுத்துகிற உண்மையான எதிரியாகிய அந்த சத்துருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். And God, our Lord Jesus Christ, overcame this enemy, that is the important stumbling block for us to enter into the rest, and he overcame him on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்ததின் மூலமாக சிலுவையிலே நாம் உள்ளே நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்துகிற பிசாசை வெற்றி சிறந்தார். When Jesus Christ died on the cross and he was buried and he was resurrected on the third day, he overcame the stumbling block which stops us from entering into the rest. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And Jesus Christ won it victoriously on the cross. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Now let us hear Hebrews chapter 10 verses 12 and 13. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். But this man, after he had offered one sacrifice for sins forever, sat down on the right hand of God from henceforth, expecting till his enemies be made his footstool. பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தப்பட்டது. And one sacrifice were made for the sins. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியாகி தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். And that sacrifice of Lord Jesus Christ, he was offered, and then he sat on the right hand of God. சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? And what did our Lord Jesus Christ do on the cross? சத்துருவை ஜெயித்தார், வெற்றி பெற்றார். And he overcame the enemy and he became victorious. அந்த வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரிசாக கொடுத்திருக்கிறார். And our Lord has given that triumphant victory to you and me as a
price. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். Again he limiteth a certain day, saying in David, today after so long a time, as it is said, today, if ye will hear his voice, harden not your hearts. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Today, if ye will hear his voice, harden not your hearts. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look unto the cross. அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தை இழக்க மாட்டீர்கள். Then you will not lose your faith. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look unto the cross. அப்பொழுது நற்செய்தியை நம்புவீர்கள். Then you would believe the good news. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look unto the cross. உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்திற்காக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். You will accept the one who is hanging on the cross because you will know that he is hanging for you to be saved. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look unto the cross. நீங்கள் சுதந்தரிக்க முடியாததை இயேசு சுதந்தரிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். You can see Jesus inheriting what you could not inherit. கர்த்தரே இல்லாமல் தேசத்திற்குள் நுழைய முற்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். And without God, those who tried to enter the land were slain. அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய மேட்டிமை அவர்களை அழித்தது. Their pride and their haughtiness destroyed them. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த பெருமையும் இல்லாமல் எந்த மேட்டிமையும் இல்லாமல் மனத்தாழ்மையோடு கூட சிலுவையிலே மரித்தார். Our Lord Jesus Christ, without any pride and haughtiness, he died of meekness on the cross. நம்மால் சுதந்தரிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சுதந்தரித்து கொடுத்திருக்கிறார். And he inherited certain things which you and I cannot inherit through the அவருடைய cross. வார்த்தையை திரும்பவுமாக சொல்லுகிறேன், அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், நம்புங்கள். And I once again repeat his words, you believe it and you confess it. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon me. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. My yoke is light and my burden is light. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். And your soul shall get rest. இந்த தேவனுடைய வார்த்தை உண்மை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe that this word of God is true? வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள். Open your mouth and confess. ஆம், Yes, தேவனுடைய வார்த்தை உண்மைதான். the word of God is true. இந்த வார்த்தை உண்மையானதற்கு காரணம் கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால். And this word of God became true because Jesus became triumphant on the cross. இப்பொழுது சிலுவையை பாருங்கள். Now look at the cross. இந்த சிலுவை வெற்றியின் சின்னமாக காட்சியளிக்கிறது. And you can see the cross as a symbol of victory. அது மீட்பின் சின்னம். It is a symbol of அது redemption. பாதுகாப்பின் சின்னம். It is a symbol of அது security. பரிசுத்த சின்னம். It is a symbol of holiness. அது புனித சின்னம். It is a holy symbol. இப்பொழுது அந்த சிலுவை வெற்றியின் சின்னம். Now the cross is a symbol of triumph. அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. And our Lord Jesus Christ was triumphant on that cross. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்து உங்களையும் என்னையும் இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். And we are obliged to give thanks and offer him millions of praise and glory because he is the one who has made us worthy to inherit all this victory because he died on the cross for us. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். Dearly beloved children of God, believe the word of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. All the promises of God are A and amen through Jesus Christ our Lord. எல்லா வார்த்தைகளும் இயேசு. All the word of God is Jesus. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு. All the promises of God are Jesus. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. Even if the heaven and earth pass away, the word of God will not pass away. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முழு நிச்சயமாக நிறைவேறும் என்கிற நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். We should have the hope that all the promises of God will be fulfilled through Jesus. சிலுவையை நோக்கி பாருங்கள். Look unto the cross. வாய்களை திறந்து சொல்லுங்கள். And open your mouth and say, ஆம், yes, தேவனுடைய வார்த்தை உண்மைதான்.
The word of God is true. அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. And may God grant you and me the grace to believe that word of God and enter into his rest. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Our gracious and merciful Father who is abounding in mercy, we thank you for this blessed time. தலைவர்கள் என்று தெரிந்தெடுத்த நபர்கள் தேசத்திற்கு போய் துர்ச்செய்தி பரப்பினபடியினால் அவர்கள் தோற்று போனார்கள். And those who were selected as leaders, when they came back to their land because they spread the bad news, they died. தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற பணிக்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Lord, we confess that you have selected us and chosen us to usher the word of God. எங்களுடைய ஒரே பணி தேவனுடைய வார்த்தை உண்மைதான் என்று சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்வது மட்டும்தான் ஆண்டவரே. Lord, our only duty is to stop just by saying yes, the word of God is true. அதை நாங்கள் பலமுறை செய்ய தவறி இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. We agree that we have failed to accomplish this many times. We kindly ask you to forgive us. ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வார்த்தைகளை விசுவாசிக்காதபடியினாலே இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லையே. Lord, the children of Israel, because of their unbelief, they were not able to enter into the land of rest. அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. The gospel was preached unto them. அதே நற்செய்தி எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. And the same gospel was preached unto us. கிறிஸ்து எங்களுக்காக பலியானீர். And Christ, you were offered as a sacrifice for us. எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை பாதபடியாக்கி போட்டீர். And you brought our enemy to your footstool. சிலுவை எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. And the cross gives a message unto us. கிறிஸ்து வெற்றி சிறந்தார். Christ became triumphant. அது எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் சின்னம். And in our life it is a symbol of victory. அந்த சிலுவை எங்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறது. And that cross leads us towards the rest. மத்தேயு 11:28 நம்புகிறோம், அது உண்மை என்று அறிக்கை செய்கிறோம். Lord, we believe Matthew chapter 11 and verse 28 and we confess that it is true. தேவனுடைய வார்த்தைகள் முழுவதும் சமூலமும் சத்தியம். The word of God is whole and it is truthful. தேவனே, உம்முடைய சத்தியமான வார்த்தைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. Lord, we thank you and offer you 1,000,000 of thanks for your truthful word. வசனம் கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பீராக. Lord, we pray that you will bless all the people who have heard their words and Lord, their families and their generations to come. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். We offer you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask this in the powerful name of Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you bountifully. ஷலோம் என்று சொல்லி உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We lovingly greet you by saying shalom. மீண்டும் நாளை சந்திக்கலாம். Let us meet once again tomorrow. God bless you.